வணக்கம். எப்பவுமே புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிற உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா, ஒரு சுவாரஸ்யமான தேடலோட வந்திருக்கீங்க. கண்டிப்பா. எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை தேடி போற உங்களோட அந்த கியூரியாசிட்டிக்கு தீனி போடுற மாதிரி ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு நாம எடுத்திருக்கோம். ரொம்பவே முக்கியமான தலைப்பு இது. ஆமா, குறிப்பா சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆவணங்கள் அடிப்படையாக வச்சு இந்தியாவில் ஒரு சாதாரண குடிமகன் எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும், அதாவது ஒரு எம்எல்ஏ ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் தேவை அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதற்கான வேட்புமனு தாக்கல் செய்யற முறை எப்படி நடக்குது, அதுல இருக்கிற கடுமையான சட்ட விதிகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப விரிவாக பேச போறோம். சரியா சொன்னீங்க. இப்போ இதை கேட்கும்போது இது ஏதோ அரசியல்வாதிகளுக்கான விஷயம், நமக்கு எதுக்குன்னு நீங்க நினைக்கலாம். பலரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ஒரு சாமானியரா இந்த நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிறது ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பும் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்க ஒரு பெரிய திறவுகோலா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. இந்த தலைப்பை நாம வெறுமனே ஒரு தேர்தல் நடைமுறை அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிட முடியாது. இது இந்திய ஜனநாயகத்துல சாமானிய மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தோட ஒரு வரைபடம்னு சொல்லலாம். அதாவது ஒரு பவர் மேப். ஆமா, எந்த ஒரு பெரிய பின்புலமும் இல்லாம வெறும் சட்ட அறிவையும் மக்கள் செல்வாக்கையும் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு தனி மனிதனால எப்படி இந்த நாட்டின் சட்டப்பேரவைக்குள்ள நுழைய முடியும் அப்படிங்கறது இந்த ஆவணங்கள் ரொம்ப தெளிவா விளக்குது. கேட்பதற்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இப்படிப்பட்ட நுணுக்கமான வெளிப்படையான சட்ட நெறிமுறைகள் வழியாதான் சாத்தியமாகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சரி, இத கொஞ்சம் ஆழமாவே அலசுவோம். இப்போ ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா முதல்ல என்னென்ன அடிப்படை தகுதிகள் இருக்கணும்? முதல் விஷயம், அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும். ஆமா, பொதுவா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது. அடுத்தது வயது வரம்பு. குறைந்தபட்சம் 25 வயது நிறைவடைந்திருக்கணும். சரிதான். ஒரு மனிதன் தன்னுடைய படிப்பை முடிச்சு சமூகத்தை ஓரளவு புரிஞ்சுக்க தொடங்குற அந்த ஒரு முதிர்ச்சியான வயதைத்தான் சட்டம் ஒரு தொடக்க புள்ளியா வச்சிருக்கு. ஆனா இந்த ஆவணங்கள்ல படிக்கும்போது என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு தகவல் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என்ன தகவல் அது? அதாவது நீங்க எந்த தொகுதியில எம்எல்ஏ ஆக போட்டியிடுறீங்களோ அதே தொகுதியில நீங்க வாக்காளரா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆமா, இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இந்தியாவை ஏதோ ஒரு தொகுதியில வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருந்தாலே போதும், நீங்க வேறொரு தொகுதியில போய் தாராளமா போட்டியிடலாம். இது இந்திய தேர்தல் ஆணையத்தோட விதிகள்ல இருக்கிற ரொம்பவே பரந்த நோக்கத்தை கொண்ட ஒரு அம்சம். பலரும் உள்ளூர் ஆட்களுக்கு மட்டும்தான் அந்தந்த தேர்தல்ல நிற்க உரிமை உண்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஊர்ல பிறந்தா அந்த ஊர்ல தான் நிக்கணும்னு ஒரு எழுதப்படாத விதி மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவின் எந்த பகுதியில வேணும்னாலும் போய் மக்களுக்கு சேவை செய்யலாம் அப்படிங்கிற தேசிய ஒருமைப்பாட்டை இந்த விதி மறைமுகமா ஊக்குவிக்குது. ரொம்ப அழகான ஒரு பார்வை இது. இதை தாண்டி இன்னும் சில நுணுக்கமான தகுதிகளையும் ஈஸியாய் நிர்ணயம் செஞ்சிருக்கு. குறிப்பா ஒரு வேட்பாளர் மனநலம் சீரானவராக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே போல நீதிமன்றத்தால திவாலானவர், அதாவது இன்சால்வென்ட் அப்படின்னு அறிவிக்கப்படாதவராகவும் இருக்கணும். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு நிபந்தனை. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு நபர் திவாலானவரா இருக்கக்கூடாதுன்னு சட்டம் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்லுது? இதோட அடிப்படை லாஜிக் என்னவா இருக்கும்? இதோட பின்னணி ரொம்ப எளிமையானதுதான். ஒரு நபர் தன்னுடைய சொந்த நிதியே சரியா நிர்வகிக்க முடியாம கடன்களால முழுமையா திவாலாகி நிற்கிறார் அப்படின்னா அவர் எப்படி ஒரு மாநிலத்தோட நிதியை நிர்வகிப்பார்? சரியா புடிச்சிங்க. அவர் எப்படி ஒரு மாநிலத்தோட அல்லது ஒரு தொகுதியோட பொது நிதிய, அதாவது மக்கள் கட்டுற வரி பணத்தை சரியா நிர்வகிக்க முடியும்? அந்த நம்பகத்தன்மை அங்க அடிபடுது. ரொம்ப பிராக்டிகலான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம சட்டப்படி தேர்தல்ல போட்டியிட எந்த தடையும் இல்லாதவராகவும் அவர் இருக்கணும். இந்த அடிப்படை தகுதிகள் எல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் அடுத்த கட்டமான களப்பணிக்கே ஒருத்தர் நகர முடியும். சரி, இப்போ தகுதிகள் எல்லாம் சரியா இருக்குன்னு வச்சுக்குவோம். தேர்தல் அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமா வந்துருச்சு. ஒரு வேட்பாளரோட முதல் வேலை என்னவா இருக்கும்? நேரா தேர்தல் நடத்தும் அதிகாரி, அதாவது ரிட்டர்னிங் ஆபீசர் அலுவலகத்துக்கு போய் நாமினேஷன் ஃபார்ம் வாங்குறது தான். அந்த வேட்புமனு படிவத்தை வாங்குறது சுலபம், ஆனா அதை நிரப்புறது இருக்கே, அது ரொம்ப பெரிய பொறுப்பு. ஆமா, ஏதோ சாதாரணமா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புற மாதிரி இதை நினைச்சிட முடியாது. உங்க பெயர், முகவரி, நீங்க எந்த தொகுதியில நிக்க போறீங்க, எந்த கட்சியை சார்ந்தவர் அல்லது சுயேட்சையா நிக்க போறீங்களாங்கிற எல்லா விவரங்களையும் எந்த பிழையும் இல்லாம துல்லியமா நிரப்பணும். ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்தும் அதுல ரொம்ப முக்கியம். இந்த படிவத்தை தாக்கல் செய்யும் போது ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும்னு ஆவணங்கள் சொல்லுது.
இந்த வைப்புத்தொகை விதிமுறைகளை கொஞ்சம் விரிவா பாப்போமா? ஜனநாயகத்துல தேர்தல் அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது. ஒரு ஏழை விவசாயி தேர்தல்ல நிற்க ஆசைப்பட்டால் கூட அதற்கான வாய்ப்பை சட்டம் வழங்கணும். உண்மைதான். அதனாலதான் எம்எல்ஏ தேர்தலுக்கு பொதுவா 10,000 ரூபாய் மட்டுமே வைப்புத் தொகையா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. வெறும் 10,000 ரூபாய் தானா? ஆமா, இதுவே பட்டியல் சமூகத்தினர் அல்லது பழங்குடியின வேட்பாளர்களா இருந்தா அவங்களுக்கு இதுல பாதி தொகை, அதாவது 5,000 ரூபாய் செலுத்தினா போதுமானது. ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்துக்கு செல்ல வெறும் 10,000 ரூபாய் தானான்னு நீங்க வியக்கலாம். ஆனா தேர்தல் ஆணையத்தோட நோக்கம் பணத்தை வசூலிப்பது கிடையாது, எல்லாரையும் பங்கேற்க வைப்பதுதான். ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. உண்மையான சவால் அந்த பணத்தை கட்டுறதுல இல்ல, அதை திரும்ப பெறதுல தான் இருக்கு. ஆமா, செய்தி சேனல்கள்ல தேர்தல் முடிவுகள் வரும்போது அந்த வேட்பாளர் டெபாசிட் இழந்துட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை நாம அடிக்கடி கடந்து வந்திருப்போம். நிறைய முறை கேட்டிருப்போம். அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு தொகுதியில பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகள்ல குறைந்தது 1/6 வாக்குகளை அந்த வேட்பாளர் வாங்கியிருக்கணும். அதாவது 1/6 votes. ஆமா, அதை விட கம்மியான வாக்குகளை வாங்கினா அவர் கட்டின அந்த 10,000 ரூபாய் டெபாசிட் பணம் திரும்ப கிடைக்காது. அரசாங்கமே அதை எடுத்துக்கும். இது ஒரு வேட்பாளருக்கு ஏற்படுற மிகப்பெரிய அரசியல் சறுக்கலாவே பார்க்கப்படுது. எதற்காக இந்த 1/6 அப்படிங்கிற விதி கொண்டு வரப்பட்டதுன்னு நாம யோசிக்கணும். நான் சொல்றேன், ஜனநாயகத்துல யாரு வேணாலும் தேர்தல்ல நிக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரம் இருக்கு. அதுக்காக எந்த ஒரு தீவிரமான நோக்கமும் இல்லாதவங்க சும்மா விளம்பரத்துக்காகவோ அல்லது விளையாட்டுக்காகவோ தேர்தல்ல நிற்பதை அனுமதிக்க முடியாது இல்லையா? ஆமா, தேர்தல் செயல்முறையே ஒரு பெரிய உழைப்பு. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வடிகட்டி தான் இந்த டெபாசிட் இழப்பு விதி. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தொகுதியில 1,20,000 வாக்குகள் பதிவாகி இருக்குன்னா அதுல 1/6 20,000 வாக்குகள். சரி, அந்த குறைந்தபட்ச வாக்குகளை கூட ஒரு வேட்பாளரால வாங்க முடியலன்னா அவருக்கு மக்கள் மத்தியில எந்த விதமான அடிப்படை ஆதரவும் இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க எதற்காக தேர்தல் இயந்திரத்தோட நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்கணும் அப்படிங்கிற நியாயமான கேள்வியை தான் இந்த விதியின் மூலமா ஈஸியை முன்வைக்குது. சரியா சொன்னீங்க. அந்த வடிகட்டி ரொம்பவே அவசியமானதுதான். இப்ப படிவம் நிரப்பியாச்சு, டெபாசிட் தொகையும் ரெடி பண்ணியாச்சு. ஆனா வேட்பு மனுவை தாக்கல் செய்ய போகும்போது ஒரு வேட்பாளர் தனியா போய் அந்த படிவத்தை கொடுத்துட முடியாது. அவரை முன்மொழிய, அதாவது ப்ரொபோசல் செய்ய ஆட்கள் வேணும். இந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சி வேட்பாளருக்கும் சுயேட்சை வேட்பாளருக்கும் விதிமுறைகள்ல பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஆவணங்கள் சொல்லுது. அது என்ன மாதிரியான வித்தியாசம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளரா நிக்கிறீங்க அப்படின்னா விதிமுறைகள் உங்களுக்கு சற்று எளிதானது. எப்படி? உங்களை முன்மொழிய அதே தொகுதியை சேர்ந்த வாக்காளர் பட்டியல்ல பெயர் இருக்கிற ஒரே ஒரு வாக்காளர் மட்டும் கையெழுத்து போட்டா போதுமானது. ஒரே ஒருத்தர் போதுமா? ஆமா, ஏன்னா நீங்க ஏற்கனவே மக்கள் மத்தியில அங்கீகாரம் பெற்று ஒரு பெரிய கட்சியின் பிரதிநிதியா வரீங்க. ஓஹோ, புரியுது. ஆனா நீங்க எந்த கட்சியும் இல்லாம ஒரு சுயேட்சையா நிக்கிறீங்க அப்படின்னா நிலைமை முற்றிலும் வேற. உங்களை முன்மொழிய 10 வாக்காளர்கள் வேணும். 10 பேர் வேணுமா? ஆமா, அந்த 10 பேரும் அதே தொகுதியோட செல்லத்தக்க வாக்காளர்களா இருப்பது கட்டாயம். ஒரு சுயேட்சை வேட்பாளர் சந்திக்கிற முதல் பெரிய சவால் இதுவா தான் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா பலம் வாய்ந்த அரசியல் கட்சிகளை எதிர்த்து நிற்கும்போது தங்களை வெளிப்படையா ஆதரிச்சு கையெழுத்து போட 10 வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய களப்பணி தான். ஆமா, பல நெருக்கடிகள் இருக்கும். அந்த தொகுதியில உங்களை நம்பி முன்மொழிய 10 பேர் கூட இல்லனா நீங்க எப்படி ஒட்டுமொத்த தொகுதியோட வாக்குகளையும் கேட்க முடியும் அப்படிங்கிற லாஜிக் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. 100க்கு 100 உண்மை. சரி, இப்போ கட்சி வேட்பாளர்களா நிற்பவங்களுக்கு இன்னொரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. அவங்க சும்மா வாய் வார்த்தையா நான் இந்த கட்சியின் வேட்பாளர்னு சொல்லிட முடியாது. அதுக்கு முறையான ஆவணம் வேணும். தங்களோட நாமினேஷன் ஃபார்ம் கூடவே சம்பந்தப்பட்ட கட்சியோட அதிகாரப்பூர்வ அங்கீகார கடிதமான ஃபார்ம் ஏ மற்றும் ஃபார்ம் பி ஆகியவற்றை இணைக்கணுமே. இந்த படிவங்கள் எதை உறுதி செய்யுது? இந்த ஃபார்ம் ஏ மற்றும் ஃபார்ம் பி அப்படிங்கிறது தான் ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ அடையாளம். சரி, அதாவது கட்சியின் தலைமை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி கொடுக்கும் அதிகாரப்பூர்வ கடிதம் இது. ஓ, அந்த கடிதத்துல என்ன இருக்கும்? இந்த நபர் எங்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர், இவருக்கு எங்கள் கட்சியின் சின்னத்தை ஒதுக்குங்கள் அப்படின்னு அந்த படிவங்கள்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கும். ஒருவேளை இந்த ஆவணங்களை தாக்கல் செய்ய தவறினாலோ அல்லது இதுல கையெழுத்து விடுபட்டிருந்தாலோ என்ன ஆகும்? அந்த வேட்பாளர் எவ்வளோ பெரிய கட்சியை சேர்ந்தவராய் இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையம் அவரை ஒரு சுயேட்சை வேட்பாளராகவே கருதும். அப்போ கட்சியின் சின்னம் அவருக்கு கிடைக்காதா? ஆமா, கிடைக்காது. சின்னம் இல்லைனா மொத்த பிரச்சாரமும் வீணாயிடும். அப்போ ஒரு வேட்பாளர் தனக்கு கட்சி சின்னம் வேணும்னா இந்த படிவங்களை ரொம்ப கவனமா கையாளணும். ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க,
இந்த ஒட்டுமொத்த தேர்தல் ஆவணங்கள்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்ற ஒரு ஆவணம் பத்தி நாம இப்போ பேசணும். ஆமா, அதுதான் அஃபிடவிட், அதாவது சத்திய பிரமாண பத்திரம். இதுல ஒரு வேட்பாளர் தன்னை பத்தின எந்தெந்த விவரங்கள் எல்லாம் கட்டாயமா தெரிவிக்கணும்? ஒரு வேட்பாளர் தன்னுடைய சொந்த வாழ்க்கைய ஒரு திறந்த புத்தகம் போல மக்கள் முன்னாடி வைக்க வேண்டிய கட்டாயம் இந்த அஃபிடவிட்ல தான் இருக்கு. என்னென்ன விவரங்கள் கேட்கப்படும்? தன்னுடைய பெயர்ல தன் வாழ்க்கை துணை மற்றும் தன்னை சார்ந்திருப்பவர்கள் பேர்ல இருக்கிற அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் என்னென்ன, பேங்க் பேலன்ஸ், நகைகள், நிலம், முதலீடுகள்னு அத்தனையும் பட்டியலிடணுமா? ஆமா, அத்தனையும் சொல்லணும். அதே போல தாம் வாங்கியிருக்கிற கடன்கள் எவ்வளோ, வங்கி கடனா தனிநபர் கடனா அப்படிங்கறதையும் சொல்லணும். இது மட்டும் இல்லாம தன் மீது ஏதேனும் கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா அல்லது ஏற்கனவே தீர்ப்பு வந்து தண்டனை அனுபவித்திருக்கிறாரா அப்படிங்கிற முழு விவரத்தையும் வெளிப்படையா அறிவிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. கூடவே தன்னுடைய உண்மையான கல்வி தகுதியையும் இந்த சத்தியப்பிரமாண பத்திரத்துல இணைக்கணும். உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படி இந்த வெளிப்படைத்தன்மை ரொம்பவே கடுமையாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவணங்கள் எல்லாமே சீலிடப்பட்டு ஏதோ ஒரு ரகசிய அறையில வைக்கப்படுறதில்ல அப்படிங்கிறது தான் இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆமா, இது பப்ளிக் டாக்குமெண்ட். ஒரு வேட்பாளர் மனு தாக்கல் செஞ்ச உடனே இந்த அஃபிடவிட் எல்லாமே பொதுமக்களின் பார்வைக்கு ஆன்லைன்லயும் தேர்தல் அலுவலகத்திலையும் ஒட்டப்படும். எந்த ஒரு சாதாரண குடிமகனும் இத தரவிறக்கம் செஞ்சு பார்க்க முடியும். இவருக்கு இவ்வளவு சொத்து எப்படி வந்துச்சு, இவர் மேல இத்தனை வழக்குகள் இருக்கா அப்படின்னு மக்கள் விவாதிக்கவும் கேள்வி கேட்கவும் இது ஒரு பெரிய ஆயுதமா இருக்கு. நிஜமா ஒரு பெரிய ஆயுதம் தான். ஒருவேளை இந்த அஃபிடவிட்ல ஒரு வேட்பாளர் வேண்டுமென்றே தகவலை மறைச்சிட்டாலோ இல்ல தவறான தகவலை கொடுத்துட்டாலோ அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? அதோட விளைவுகள் ரொம்பவே கடுமையா இருக்கும். அப்படியா? ஆமா, ஒரு வேட்பாளர் சொத்து விவரத்தையோ அல்லது கிரிமினல் பின்னணியையோ மறைத்தது பின்னாடி நிரூபிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கும். தேர்தல் முடிஞ்சு அவர் வெற்றி பெற்றிருந்தாலுமா? ஆமாம், அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் பொய் சொன்னது நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டால் அவருடைய எம்எல்ஏ பதவி உடனடியாக பறிக்கப்படலாம். ஓ, இது ரொம்ப கடுமையான விதியா இருக்கே. அது மட்டும் இல்லாம தவறான தகவல் அளித்ததற்காக கிரிமினல் நடவடிக்கையும் சிறை தண்டனையும் அவர் சந்திக்க நேரிடும். அதனால ஒரு வேட்பாளரோட நேர்மைக்கான முதல் பரீட்சை இந்த ஆவணத்திலிருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. சரி, இப்போ வேட்புமனுவும் தாக்கல் செஞ்சாச்சு, அபிடவிட்டும் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன நடக்கும்? எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு பிறகு வரதுதான் ரொம்பவே பரபரப்பான ஒரு கட்டம். அதாவது ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லப்படுற வேட்புமனு பரிசீலனை நாள். இந்த நாளோட பதற்றம் எப்படி இருக்கும்னு ஆவணங்கள்ல இருந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலேயே பல வேட்பாளர்களுக்கு ரத்த அழுத்தம் எகிறுற நாளே இந்த ஸ்க்ரூட்டினி நாள் தான். ஏன் அந்த அளவுக்கு ஒரு பதற்றம்? அன்றைய தினம் ரிட்டர்னிங் ஆபீசர் முன்னிலையில தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களும் இழையாக சரிபார்க்கப்படும். ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்களுடைய வழக்கறிஞர்களும் அங்க இருப்பாங்க. எதிர்த்தரப்பு வேட்பாளர்களின் வழக்கறிஞர்கள் உங்க ஆவணங்கள்ல ஏதாவது சின்ன பிழை இருக்கான்னு பூத கண்ணாடி வச்சு தேடுவாங்க. சும்மா ஒரு சின்ன எழுத்து பிழை இருந்தாலும் பிரச்சனையாமே? ஆமா, உங்க பேர் ஸ்பெல்லிங்ல ஒரு சின்ன எழுத்து பிழை இருந்தாலும், ஃபார்ம் ஏ அல்லது ஃபார்ம் பில சின்ன திருத்தம் இருந்தாலும், அல்லது உங்களை முன்மொழிந்தவர்களின் கையெழுத்து பொருந்தலைனாலும் எந்தவித தயவுதாட்சண்யமோ இல்லாம ரிட்டர்னிங் ஆபீசர் அந்த மனுவை நிராகரித்து விடுவார். உங்களுடைய மொத்த தேர்தல் கனவும் அந்த ஒரு அறையிலேயே சில நிமிட பரிசீலனையிலேயே முடிவுக்கு வந்துடும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த ஸ்க்ரூட்டினி என்ற மிகப்பெரிய வடிகட்டியையும் தாண்டி ஒரு வேட்புமனு ஏற்கப்பட்டுடுச்சுன்னா அடுத்ததா வித்ட்ராயல், அதாவது வேட்புமனுவை வாபஸ் பெற நாளுக்கு ஒரு காலக்கெடு கொடுக்கறாங்க. ஆமா, மனு ஏற்கப்பட்ட பிறகு திரும்ப பெறறதுக்கு ஏன் ஒரு பிரத்யேகமான நாள் ஒதுக்கப்படுது? தேர்தல் களத்துல பல அரசியல் வியூகங்கள் நடக்கும். கூட்டணி கட்சிகளுக்காக சில இடங்களை விட்டு கொடுக்க வேண்டிய நிலை வரலாம். ஓ, சீட் ஷேரிங் மாதிரி. ஆமா, அல்லது முக்கிய வேட்பாளரின் மனு ஒருவேளை நிராகரிக்கப்பட்டால் அவருக்கு பதிலா நிற்க வைக்கப்பட்ட டம்மி வேட்பாளர்கள் தங்களது மனுவை வாபஸ் பெற வேண்டியிருக்கும். சில நேரங்கள்ல சுயேட்சைகள் தங்களது முடிவை மாற்றிக்கொள்ளலாம் இல்லையா? கண்டிப்பா. இப்படி களத்துல போட்டியிட விருப்பம் இல்லாதவங்க அதிகாரப்பூர்வமா தங்களது மனுவை திரும்ப பெற இந்த நாள் ஒரு வாய்ப்பளிக்குது. இந்த வாபஸ் பெற காலக்கெடு முடிஞ்ச பிறகுதான் களத்துல யார் யார் இறுதியா நிற்கிறாங்க அப்படிங்கிற இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். ஆமா, ஃபைனல் லிஸ்ட் வந்த பிறகுதான் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் சின்னங்கள் ஒதுக்கப்படும். அதுக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமா தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்கும். ஆனா அந்த பிரச்சாரமும் சாதாரணமா நடந்துடாது. வேற என்ன கட்டுப்பாடுகள் இருக்கு?
ஒரு வேட்பாளர் எவ்வளவு வாகனங்களை பயன்படுத்தலாம், எவ்வளவு செலவு செய்யலாம் அப்படிங்கிற தேர்தல் செலவின வரம்புகளை ECI ரொம்ப துல்லியமா கண்காணிக்கும். ஆவணங்கள் சரியாகி வேட்பாளர் பட்டியல் வந்த பிறகுதான் உண்மையான யுத்தமே ஆரம்பமாகுதுன்னு சொல்லணும். ஆமா, மக்களிடம் எப்படி கிரவுண்ட் லெவல் சப்போர்ட்டை உருவாக்குறது, வலுவான பிரச்சார குழுவை எப்படி செயல்படுத்துறதுன்னு பல நடைமுறை சவால்களை வேட்பாளர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நம்ம இதுவரைக்கும் பேசின இந்த விரிவான நடைமுறைகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏன்னு இருப்பது அப்படிங்கிறது ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு போய் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு வர்ற வேலை இல்ல. அது மிக நீண்ட, பொறுப்பான, வெளிப்படையான ஒரு சட்ட பயணம். ஆனா இதுல இருக்கிற மிகச்சிறந்த ஜனநாயக கூறுகளை நாம கொண்டாடணும். முறையான ஆவணங்களும் சட்ட அறிவும் மக்கள் பலமும் இருந்தா இந்தியாவில எந்த ஒரு சாதாரண குடிமகனும் ஒரு எம்எல்ஏ போட்டியிட முடியும். இதுக்காக பெரிய பணபலமோ பரம்பரை பின்னணியோ அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம அமைப்போட ஆகச்சிறந்த பலம். ஒரு சாமானியன் சக்கரவர்த்தியா மாறுறதை விட ஒரு சாமானியன் தன் மக்களின் குரலாக சட்டசபையில ஒலிக்க முடியும் அப்படிங்கறத உண்மையான அதிகார பரவலாக்கம். நிச்சயமா ECI உருவாக்கி இருக்கிற இந்த கடுமையான விதிகள் எல்லாமே ஒருவரை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட தடைகள் இல்ல, தகுதியான நேர்மையான ஒருவரை மக்கள் முன்னாடி நிறுத்துவதற்காக அமைக்கப்பட்ட வடிகட்டிகள். இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு வாக்காளருக்கும் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆவணங்கள்ல இருக்கிற விதிகளை பத்தி பேசி முடிக்கும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. தேர்தல் வரும்போது வேட்பாளர்கள் தங்களது சொத்து, கல்வி, கடந்த கால தவறுகள்னு அத்தனையும் பொதுவெளியில வைக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். அவங்க வெளிப்படையா இருக்கணும்னு சட்டம் கட்டாயப்படுத்துது. ஆமா. ஆனா இதை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நாளைக்கு உங்களோட ஒரு சாதாரண வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது ஒரு சமூக அங்கீகாரத்துக்காகவோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் வரவு செலவுகளையும் கடந்த கால தவறுகளையும் இதே மாதிரி வெளிப்படையா ஒரு அஃபிடவிட்ல எழுதி ஊருக்கே காட்டணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா நம்மள எத்தனை பேர் அந்த ஸ்க்ரூட்டினி பரிசீலனையை வெற்றிகரமா தாண்டுவோம்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அடுத்த முறை நீங்க ஒரு வேட்பாளர் பட்டியலையோ அல்லது அவங்களோட சத்தியப்பிரமாண பத்திரத்தையோ பார்க்கும்போது நீங்க வெறும் அரசியல்வாதிகளை மட்டும் பார்க்கல, கண்ணாடி மாளிகைக்குள் வாழ சம்மதித்த மனிதர்களை பார்க்கறீங்க அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த தேர்தலும் ஜனநாயகமும் நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது. மீண்டும் இதே மாதிரி உங்களை சிந்திக்க வைக்கும் இன்னொரு ஆழமான அலசலில் சந்திக்கலாம். அதுவரை தேடுங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள்.